குமராபாளையம் சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மேற்கு மாவட்டம் செயற்குழு உறுப்பினர் பேக்கரி சதீஷ். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அந்த வருகையை ஒட்டி இப்போ நாமக்கலுக்கு வருகிற சனிக்கிழமை அன்னைக்கு வராரு. சனிக்கிழமை அன்னைக்கு வர்றதை ஒட்டி தோழர்களுக்கு தண்ணி தாகத்தை தீக்கிற மாதிரி இங்கே நம்ம குமராபாளையம் சட்டமன்ற தொகுதி மூலிமா 10,000 வாட்டர் பாட்டில் நாங்கள் கொண்டு போய் தொண்டர்களுக்கு தரோம். அது மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு இடங்களில் கட் அவுட்ரு, குமராபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே கட் அவுட்ரு, அது இல்லாமல் அங்கே வர இடத்துக்கு கட் அவுட்ரு, மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் ஆம்புலன்ஸ் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் இதை வந்து தளபதி வர்றதை ரொம்ப உற்சாகமாக திருவிழா மாதிரி கொண்டாடுற மாதிரி எங்களுக்கு இங்கே குமராபாளையம் அங்கே தான் வர்றாரு. ஆனால் இங்கே சட்டமன்ற தொகுதியிலும் திருவிழா மாதிரி கொண்டாடுற மாதிரி ரொம்ப சிறப்பாக எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு எதுவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக தளபதி சொன்ன மாதிரி வரலாறு திரும்புகிறது மாதிரி இந்த வருகிற 2026 கண்டிப்பாக வரலாறு திரும்பும். வரலாறு திரும்பும்போது இன்னும் நாங்கள் உற்சாகமாக தமிழ்நாட்டில் இன்னும் அவர் வேற லெவலில் கொண்டாடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறோம். இந்த இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஏற்றிடுவீங்களா இல்லை நாளைக்கு காலையில் போதும்? என்ன ஏற்பாடு இந்த வாட்டருக்கெல்லாம் எப்போ போய் சேருதுங்க? காலையில் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஏற்றிட்டு போய் அங்கே தளபதி வர நேரத்தில் அவர் வர வரைக்கும் மக்களுக்கு தேவையான அளவுக்கு இங்கே மட்டும் இல்லை, எல்லா தொகுதியிலிருந்தும் வாட்டர் பாட்டில் தராங்க. எல்லா தொகுதியும் சேர்ந்து மொத்தம் மக்களுக்கு தாகத்தை தீக்கிற மாதிரி எல்லா தொகுதியிலிருந்துமே 11 அங்கே அவர் டைம் சொல்லியிருக்கிற டைமுக்குள்ளே கூட்ட நெரிசலை அவங்க தாங்க முடியாத நிலையில் இருக்கும்போது அந்த தண்ணி தாகத்தை தீக்கிறதுக்காக இங்கேருந்து எல்லாமே சனிக்கிழமை அன்னைக்கு போய் இறக்கி சனிக்கிழமை காலையிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எவ்வளோ பேர் நான் இங்கேருந்து திட்டமிட்டுருக்கீங்க? குமராபாளையம் சட்டமன்ற தொகுதியில் தோராயமாக எவ்வளோ பேர் திட்டமிட்டுருக்கீங்க? தளபதிக்குன்னு நீங்கள் கேட்டாவே தொகுதியிலிருந்து எவ்வளோ பேர்னு சொல்லவா முடியும்? நீங்கள் தான் வர மாவட்டத்துலலாம் கூட்டத்தை பார்க்குறீங்க. எல்லா மாவட்டத்தை விட இங்கே மிகப்பெரிய அதிகமாக கூட்டம் போகும்னு எனக்கு தெரியும். குமராபாளையம் சட்டமன்ற தொகுதி இடி முழங்க இங்கே கண்டிப்பாக மக்கள் கூட்டம் நாங்கள் நினைக்காத அளவுக்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறதில்ல. அவங்களாவே தன்னெழுச்சியாகவே பெண்கள் கூட்டமும் ஃபேமிலியாகவும் குழந்தையாகவும் எல்லாம் போகிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. வர கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமான்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருக்கிறாங்க எல்லா இடத்துக்கும். வர கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமாங்கிறதில்ல, வர கூட்டம் அத்தனையும் ஓட்டு போடுங்கிறதான் உண்மையான உண்மை. அவங்களுக்கு வந்து இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மீதி இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரும் இது கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமாங்கிறாங்க. அங்கே நிற்கிற கூட்டத்தை பார்த்து பயந்துக்கிட்டு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அது ஓட்டா மாறும். 2026 தளபதி தான் சிஎம், தளபதி தான் உட்கார போகிறாரு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கூட்டமெல்லாம் தான் எம்ஜிஆர் இருந்த காலத்துலையும் எம்ஜிஆர் வந்த காலத்துலையும் அப்போ இருந்த அரசியல்வாதிகள் என்ன பேசுனாங்க அப்படின்னா, படிக்காத கூட்டம் போய் நின்றுட்டு இருக்குது ரசிகர் பின்னாடி அப்படின்னு பேசுனாங்க. ஆனால் நாங்கள் அப்படி நின்னவங்க தான் எம்ஜிஆரையும் கொண்டு வந்து நிற்க வச்சாங்க. அதே இப்போ வந்து படித்த கூட்டம், அப்போ படிப்பறிவு உள்ள கூட்டம் இப்போ போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் திருப்பி 2026 இந்த கூட்டம் கண்டிப்பாக இந்த இளைஞர்கள் கூட்டம் அவங்களுக்கு என்னங்கிறத பதில் சொல்லணும். கண்டிப்பாக தளபதி சிஎம் சீட்டில் உட்காருவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.